ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 5 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான பல அழகான விஷயங்கள் நடக்க போகுது. திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து எல்லாமே உனக்கு நன்மையாக மாறும்படி இந்த சாயப்பா செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீயே எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து நீ பட்ட கஷ்டத்துக்கும் உழைப்புக்கும் சேர்த்து மிகப்பெரிய வருமானமும் வரவும் உயர்வும் உண்டாக போகுது. உன்னுடைய கடன்களை எல்லாம் அடைச்சு கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து சீரும் சிறப்புமான சந்தோஷமான வாழ்க்கைய இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு தரப்போறேன். நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக உனக்கு பணவரவு அதிகரிக்க போகுது என் செல்லமே. அதனால் எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுகுவதையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோ. சும்மா உட்காந்து அழுகிறதால எதுவும் மாறப்போவதில்லை என்பது தானே உண்மை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோட முயற்சி செய். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். தோல்வியை தகர்த்து எறிந்துவிட்டு நீ முன்னேறுவதற்கான நல்ல வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நேர்மையிலிருந்து சற்றும் விலகாம, உன் பக்தியிலிருந்து சற்றும் குறையாம என்னிடம் முழு அன்பு செலுத்துகிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த சாயப்பா நிச்சயம் கைவிட மாட்டேன். நீ கீழே விழுவது போல தெரிந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில எந்த தவறும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ வீணாக பயப்படுறதை நிறுத்திட்டு இப்போ தைரியமாக இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கவசம் போல இருந்து பாதுகாக்க போகிறேன். உனக்கான நன்மைகளை வாரி வழங்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. அடுத்தடுத்து பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ எதிர்பாராத வகையில் உனக்காக உதவி செய்ய இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். பல நாட்களாக உன் வாழ்க்கையில் நடக்காத ஒன்று இப்போது சிறப்பாக நடந்தே முடியும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. அவரவர்களுக்கு உரிய தண்டனையை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் வச்சு கொடுப்பேன். ஏன் பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொய்யான போலியான மனிதர்களின் முகத்திரையை கிழிச்சு அவர்களது உண்மையான ரூபத்தை உனக்கு காண்பித்தேன் அல்லவா? இனிமேலாவது கொஞ்சம் கவனமா அதே நேரத்தில் தைரியமாக இருக்க பழகு. உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்துலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டும் இருக்காத, தைரியமாக இருக்கணும். ஏன்னா என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் தேவையற்றது, வீணானது. மனசில் தைரியமும் நம்பிக்கையும் அசாத்திய மனோதிடமும் நீ வச்சுக்கிட்டு வாழும்போது எல்லாமே உனக்கு சாதகமாக கைகூடி வரும்படி நான் செய்வேன். நிச்சயம் நீ மகிழ்ச்சியோடு வாழதான் போகிற. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனக்கலக்கம் கொள்ளாதே. உன் வாழ்க்கை சூரிய ஒளி போல பிரகாசமானதாய் மாறப்போகுது. உன் விதியின் போக்கு எப்படி இருந்தாலும் என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இனி எல்லாத்தையும் நான் உனக்காக மாற்றி எழுதிடுறேன். இனிமே நீ பயப்படுவதற்கோ கலங்குவதற்கோ இங்கு இடமே இல்லை. நான் உன் கூட இருக்கும்போது நீ தைரியமாக துணிச்சலாக நிற்கணுமே தவிர எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அதையும் இதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காதே. தொடர்ந்து முன்னேறு. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து வழிநடத்தி வாழ வைப்பேன் என் செல்லமே. கண்ணீரோட மன வருத்தத்தோட நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் இப்போது மகிழ்ச்சியோட உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் அழுகாதே. தாங்க முடியாத வழிகளையும் சுமைகட்டைகளையும் பொறுத்துக்கிட்டு மன குமுறலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இத்தனை நாளா நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் இப்போ நல்லபடியாக நிறைவேற போகுது. கவலைப்படுறதால எதையும் மாற்ற முடியாதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா? கண்ணீர் துளிகளை வீணாக விரயம் செய்யாதே. என் மீது நீ முழு நம்பிக்கை வச்சினா, உன் மேலே நம்பிக்கை வச்சு உனக்கான செயல்களை சரியாக செஞ்சினா, என்னை சரணாகதி அடைந்த உன்னுடைய கடமைகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் தைரியமான மனசோட இரு.
நீயே அதிசயிக்கத்தக்க வகையில் உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன். திறக்க முடியாத கதவுகளையும் திறந்து வச்சு உனக்கான பொற்காலமான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் மனக்குழப்பத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே நான் ஒரு சரியான முடிவு கொடுக்க போகிறேன். எதையுமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஒரு முறை யோசிச்சினா போதும். சும்மா உட்காந்து அடிக்கடி யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும்படி உனக்கு அதற்கான நல்ல பலனை கொடுக்க நான் இருக்கிறேன். உன் கேள்விக்கான பதிலையும் நான் கொடுப்பேன். நீ அமைதியாக உட்கார்ந்து என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும். உனக்கு தாயும் தந்தையுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது, உன் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையான எண்ணங்களையும் உனக்குள்ள வச்சுக்கோ. உனக்கான நற்பலன்களை எல்லாம் வாரி வழங்கி நீ மென்மேலும் முன்னேறி மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் கடன் தொல்லைகளும் கஷ்டங்களும் நீங்கி அதீத பண வரவும் உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் கர்ம வினைகள் முழுவதும் நீங்கி முன்னேற்றமான வாழ்க்கை வெகு விரைவாக நீ வாழப்போற. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். கடுமையான சோதனைகளை அனுபவித்த உனக்கு இப்போது வேதனை காலமும் முடிய போகுது. கூடிய சீக்கிரம் கர்ம வினைகளும் படிப்படியாக முடிஞ்சு போய் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியமும் வெகு விரைவில் வந்து சேரும் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு நீ நம்பிக்கையோட முயற்சி செய்யும் போது அதற்கான நல்ல பலனை நான் நிச்சயம் உனக்கு கொடுத்தே தீருவேன். தனிமையில் உட்காந்து நீ அழுதுகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ சரியாகி நீ கூட்டமாக சந்தோஷமாக சேர்த்து சிரித்து மகிழ்ந்து கொண்டாடும்படி உனக்கான நன்மைகளை இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். நீயாகவே அதையும் இதையும் கற்பனை செஞ்சு மனசில் துயரங்களோடு வாழ வேண்டாம். ஏன்னா எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். நீ கேட்டதை எல்லாம் கேட்டபடியே உனக்கு சிறப்பாக செஞ்சு தர்றேன். உன் கர்ம வினைகளை கடந்து உன் வாழ்க்கையை நீ இன்பமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அடுத்தடுத்து நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் மறைந்து பொற்காலமான வாழ்க்கை உனக்கு அமையப்போகுது. இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு என் மீது பக்தி செலுத்திய உனக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போனேன். நீ வேண்டி கேட்ட அனைத்தும் இப்போ சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க உன் கடன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த சாயப்பா முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்காக நான் உதவி செய்ய ஓடோடி வருவேன். நீ கேட்குற அனைத்தையும் உனக்கு செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. அபரிமிதமான பணத்தையும் பலனையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உனக்கு அமைச்சு தர்றேன். இந்த முறை நிச்சயமாக உன் முயற்சியில் உனக்கு வெற்றி உண்டாகும். நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கேன். எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடு. முடிவெடுத்த பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து கவனமாக செய்யும் போது நானும் உனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து உதவி செய்வேன். நீ கேட்டதெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. காலமும் நேரமும் உனக்கு கைகூடிய பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலன் கிடைக்க போகுது. கொஞ்சம் நிதானமாக இரு. கோபப்படுறதால எதுவுமே உனக்கு கிடைக்க போகிறதில்ல. கர்ம வினைகளின் பயனை அனுபவிக்கும் போது கோபப்படுவதில் எந்த பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முயற்சி செய். நீ கேட்டதையெல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் நம்பிக்கையும் ஆழமும் தான், உன் பக்தியின் அளவும் தான் உன் வேண்டுதல்களை விரைந்து நடக்க செய்யும் விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன் அல்லவா? என்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா பிறவிகளிலும் இந்த சாயப்பா நான் தான் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய தகப்பனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தாயும் தந்தையுமாய் எல்லா உறவுகளுமாய் தாங்கி பிடிச்சு வழியமைச்சு வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்து
உன் கவலையை போக்கி கண்ணீரை தொடச்சு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுக்குறேன். இப்போது உன் வாழ்க்கையில வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது என் தங்கமே.